வணக்கம் நிகிதா. நிச்சயமாக கோவை மாவட்டம் துடியூர் வெள்ளக்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் காலப்பெருமாள் ஆல்பர்ட். இவர் வயது 41 ஆவார். இவர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் கடந்த 27/5/2026 அன்று புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். இந்த புகார் மனுவில் துடியூர் பகுதியில் வசித்து வருவதாகவும் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சேவை மேலாளராக பணியாற்றி வருவதாகவும், நான் இந்த புகாரை தாமஸ், அவரது மனைவி தனுஷியா மற்றும் அவர்களது கூட்டாளிகள் மீது அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதில் இந்த மனுவில் கூறியதாவது, கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கோவை விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள லிவிங் ஹோப் என்ற தேவாலயத்திற்கு அடிக்கடி செல்வேன். அந்த தேவாலயத்திற்கு வரும் தாஸ் என்பவரிடம் தனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் தன் விமான நிலையத்தில் தனக்கு பழக்கம் உள்ளது என்றும் அறிமுகமாகி விமான நிலையத்தில் ஏலத்தில் விடப்படும் ஒரு புதிய இனோவா காரை அதிகாரிகளின் மூலம் வாங்கி தருவதாகவும், அதன் மதிப்பு சுமார் 15 லட்சம் என்றும் ஆசை வார்த்தை கூறினார். அவரது பேச்சை நம்பி நான் கார் வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டேன். பின்னர் அவர் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 99.9% சுத்தமான 250 கிராம் தங்கத்தையும் 18,50,000 வாங்கி தருவதாகவும், இது மிகவும் அரிதான வாய்ப்பு என்றும் தன்னை ஆசை வார்த்தை கூறியுள்ளதாக கூறுகிறார். மேலும் கோவை விமான நிலையத்திற்கு தனக்கு வேலை வாங்கி தருவதாகவும் கூறி எனது சுய விவரங்கள் மற்றும் சான்றிதழ்களையும் பெற்றுக்கொண்டனர். மேலும் விமான நிலையத்தில் 1 கிலோ தங்கம் பிடிப்பட்டுள்ளது. அதன் மதிப்பு 56 லட்சம் என்றும் அதை பெரிய கடைக்காரர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாங்க முன்வருகின்றனர் என கூறி என்னை நம்பி வைத்து கார், தங்கம் மற்றும் வேலை வாய்ப்பு ஆகியவற்றை ஏற்பாடு செய்து தருவதாக கூறி தாஸ் மற்றும் அவரது மனைவி தனிஷா ஆகியோரும் என்னிடமிருந்து ரொக்கமாகவும் அவர்கள் குறிப்பிட்ட வங்கி கணக்குகளில் மூலமாகவும் பல தவணை மூலமாக தன்னிடமிருந்து 55,70,000 ரூபாயை பெற்றுக்கொண்டுள்ளதாக கூறியிருக்கிறார். பணம் கொடுப்பதற்கான ஆவணங்களும் அனைத்தும் என்னிடம் உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த பணத்தை தாஸ் மற்றும் அவரது மனைவி தனிஷா ஆகியோர் நேரடியாக ரொக்கமாகவும் பெற்றுக்கொண்டு மட்டுமின்றி சிக்கந்தர் ஹக்கீம், ரம்யா ஞானமூர்த்தி மற்றும் முகமது ரஃபீக் ஆகியோரின் வங்கி கணக்கிலும் பணத்தை அனுப்பியுள்ளேன் என்றும், வழங்கிய பின்னர் நான் அவர்களிடம் தங்கத்தையும் காரையும் கேட்ட பொழுது அவர்கள் எந்த ஒரு பதிலையும் எனக்கு தரவில்லை. மேலும் இது குறித்து நான் விமான நிலையத்திற்கு விசாரணை செய்த பொழுது அவ்வாறு எந்த செயல்களையும் விமான நிலைய அதிகாரிகள் செய்ய மாட்டார்கள் என்று உறுதியாக தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைப்புகளை எடுக்கவில்லை என்றும், தேவாலயத்திற்கு தற்போது வருவதில்லை எனவும், இவ்வாறு திட்டமிட்டு என்னை குறிவைத்து என்னிடமிருந்து பணத்தை ஏமாற்றி பறித்துக் கொண்டதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்ததாகவும் இந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் கோவை மாநகராட்சி ஆணையர் உரிய விசாரணை நடத்தி கூறி துடியூர் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து துடியூர் காவல் நிலைய ஆய்வாளர் விவேகானந்தன் உத்தரவின் பெயரில் சிறப்பு ஆய்வாளர் முருகேசன் விசாரணை நடத்தியுள்ளார். வழக்கு பதிவு செய்து தற்போது தாஸ் கைது செய்துள்ளார். நீதிமன்றத்தில் காவல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தாஸ் மனைவி தனிஷியா மற்றும் தாஸ் கூட்டாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா.